கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புமணி சந்தித்த நிலையில் கட்சித் தலைவர் பதவியை அன்புமணி கேட்டதாகவும் அதற்கு ராமதாஸ் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. குறிப்பாக அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்நிலையில் திடீரென இன்று காலை சென்னை பனையூரிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி சென்றார். அந்த சந்திப்பின் போது அன்புமணியின் தாயார் சரஸ்வதி, சகோதரி காந்திமதியுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சுமார் 45 நிமிடங்களுக்கு இந்த சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பில் தலைவர் பதவியை மீண்டும் தனக்கு வழங்கியதாக அறிவிக்க வேண்டும் என்று ராமதாஸிடம் அன்புமணி வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் கட்சித் தலைவர் பதவி மற்றும் கட்சி நிர்வாகத்தை தானே பார்த்துக் கொள்ளப் போவதாக ராமதாஸ் பதிலளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணியாற்ற அன்புமணிக்கு ராமதாஸ் அறிவுறுத்தியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில் தைலாபுரம் இல்லத்திலிருந்து அன்புமணி புறப்பட்டவுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி ராமதாஸை சந்தித்தனர். வரும் 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வர இருக்கும் நிலையில் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு வந்த அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அமித்ஷாவின் வருகை ஒட்டி ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்திருப்பது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அமித்ஷா வருகையின் போது பாஜக பாமக கூட்டணியை உறுதி செய்யும் நோக்கில் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 3 மணி நேரம் ஆலோசனை நடத்திய ஆடிட்டர் குருமூர்த்தி அதனை மறுத்திருக்கிறார். நான் பிஜேபிக்காக வரல சார், அவருடைய நண்பருங்கிற அந்த ஹோதாவில் வந்தேன். நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு, என்ன காரணம், என்ன பேச்சு? எனக்கு அவர் இங்க வந்தாருன்னே தெரியாது சார். எனக்கு அன்புமணி ராமதாஸ் இங்க வந்தாராம தெரியல. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது. பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆடிட்டர் எப்படி வந்துடுறீங்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் வர இடத்துல பிரச்சனை வருதுன்னு நினைச்சுக்கேன். பிரச்சனை பாமகவில் நிலவி வரும் குழப்பத்தும் தந்தை மகனுக்கு இடையிலானது என்றும் அது அவர்களின் தனிப்பட்ட பிரச்சனை என்றும் கூறியுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது தனிப்பட்ட சந்திப்புதான் என்றும் தெரிவித்துள்ளார். உள்கட்சி பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனையில பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லை, அதனுடைய அவங்க 2 பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக அது அவர்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று வேல்முருகன் உறுதியாக தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி தன்னிடம் பேசியது ஆரோக்கியமான அரசியல் என்றும் குறிப்பிட்டார். எதையும் அவர்களிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களும் எனக்கு எதையும் தரவில்லை என்பதை மருத்துவர் ஐயாவினுடைய நேர்த்திய என் சகோதரருடன் கூடிய உரையாடலும், மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோடு பேசுவேலு என்று உரிமையாக என் தோளை தட்டியதும் என்னை கட்டிப்பிடித்ததும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது. எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக வேல்முருகன் பாமகவில் சேருகிறார் என்றும் பாமகவிற்கு அன்புமணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை. வருகின்ற செய்திகள் எல்லாம் கற்பனையான செய்திகள். பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை. பாமக நிறுவன தலைவர் ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்த நிலையில் இடதுசாரி அரசியலால் எழுச்சி பெற்ற பாமக இன்று வலதுசாரி அரசியலுக்கு முழுமையாக மாறிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரி அரசியலால் தான் எழுச்சி பெற்றது என்பது அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸின் பேச்சை கேட்டு அரசியல் செய்தால்தான் அன்புமணியின் எதிர்காலத்திற்கு நல்லது என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தெரிவித்திருக்கிறார். நல்ல வாய்ப்பு வரும், மாற்றம் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். மல்டி கார்னர் கண்டஸ்டா இந்த களத்தை மாத்தோம்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. அவர் என்னப்படிதான்
கூட்டணி எல்லாம் அமையும் என்பதை அன்புமணி ஏற்றுக்கொண்டு போவதுதான் அன்புமணிக்கு எதிர்கால அரசியலுக்கு நல்லது. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக பாமக தோல்வியை தழுவி கட்சியை அப்படியே தொடர் தோல்வியில் முழுமையாக கடும் பாதிப்புக்குள்ளாக்க டாக்டர் ராமதாஸ் விரும்பவில்லை. அதிமுக கூட்டணி தான், வேற வழியே இல்லை என்றால் கூட பாமகவுக்கு பலன் இல்லை, அதிமுகவுக்கு பலன் இருந்தது என்ற அடிப்படையில் அதிமுக பாமகவை நோக்கி வரட்டும், வில் பவரோடு அரசியல் பண்ணுவோம், 35 to 40 சீட்டு வாங்குவோம்னு டாக்டர் ராமதாஸ் வில் பவரோட தெளிவான அரசியல்வாதியா இருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சரணடைந்து விட்டதாகவும் அவரை ராஜ்யசபா எம்பியாக்கத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தியை தூது அனுப்பியிருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். நடுத்தருவில் விட்டாருங்க. ஓபிஎஸ் ஆண்மை இல்லை என்று கூறினார். அதாவது ஒரு அரசியல் தலைவரை பார்த்து, முதல்வராக இருந்த பலமுறை 3 முறை முதல்வராக இருந்த ஒரு நபரை பார்த்து ஆண்மை இல்லை என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு நபர், அவரை மறுபடியும் ஒரு தூதராக அனுப்பி வைப்பதில் அமித்ஷாவுக்கு என்ன ஆனந்தம் எனக்கு தெரியவில்லை. சரண்டர் ஆயிட்டாரு. நிச்சயமாக அமித்ஷாவுக்கு அன்புமணியை பிடிக்கும், கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார். அதனாலதான் இந்த அளவுக்கு தன்னுடைய தூதராக இருக்கின்ற ஆடிட்டரையை அனுப்பி வைக்கிறார்.